பூவி மீது அலைகின்ற ஊரு கொண்டு கடலின்ற பூவில் மீது அலைகின்ற ஊரு கொண்டு கடலின்ற பூவி மீது அலைகின்ற ஊரு கொண்டு கடலின்ற பூவில் மீது அலைகின்ற ஊரு கொண்டு கடவென்ற வாழ்வை நம்பி கடவென்ற வாழ்வை நம்பி காற்றின்ற மோவாசி மாறுதல் சுழலிலே காற்றிடும் மோவாசி மாறுதல் சுழலிலே கட்டுண்டோ நித்தோ நித்தோ
உணவென்ற இறை தேடி உடலென்ற கும்பிக்கு உணவென்ற இறை தேடி உடலென்ற கும்பிக்கு உணவென்ற இறை தேடி ஓயாமல் இரவும் பகலோ ஓயாமல் இரவும் பகலோ உள்ளுள்ளு உறங்குவதை கண்டதே அல்லாதே உள்ளே உறங்குவதை கண்டதே அல்லாது ஒரு பலன் அடைந்ததில்லை கடமென்ற பிடிகரையில் வந்த பசங்கள் நின்றோம் கடமென்ற பிடிக்கரையில் வந்த பசங்கள் நின்றோம் கடமென்ற பிடிகரையில் வந்த பசங்கள் நின்றோம் கடமென்ற பிடிக்கரையில் வந்த பசங்கள் நின்றோம் தாழ்வட பிள்ளைக்கு ஆழ்வதோ பிள்ளைக்கு தாயின் செய்யன்றோ நீ என்ற நான் என்றோ தாயினும் என்றோ நீ என்று நான் என்றோ தாயின் செய்யன்றோ நீ என்ற நான் என்றோ தாயினும் என்றோ நீ என்று நான் என்றோ சமையலையோ வண்ணமா இடையென்று கடை என்றோ ஏனென்று கேளாமல் 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 இருப்பது அழகாகுமோ இருப்பது அழகாகுமோ ஈசனி சிவகாமி ஈசனி என்கின்ற ஈசனி சிவகாமி நேசனையனை என்ற ஈசனி சிவகாமி ஈசனி என்கின்ற ஈசனி சிவகாமி நேசனையனை என்ற பிள்ளை வளராதே ஆடி போடு போடு ஆண்டவள் மணி விளக்கிலே பிறந்த மாயாண்டியாக அதான் சுடலை ஆண்டவன் இருக்கின்றார் இருக்கின்ற அந்த ஆண்டவனுடைய கதையை தொடர்ந்து பாருங்கள் அப்படி அட்டதி குலகலாம் அதிபதியான தீரள் அதான் சட்டமாய் காக்காட்சி மலை வாழும் சங்கரன் அளித்த மைந்தள் பிண்டமாய் சுடலை மாட சுவாமி கதை பாட அதான் சிவன் திருமைந்தள் காப்புதாமி அந்த சுடலையோட கதைகள் பாட அந்த சுடலையோட கதைகள் பாட அந்த சுந்தரனி அருள் புரிவார் உடலையோட கதைகள் பாட ஆடி உடலையோட கதைகள் பாட அந்தரனே அருள் புரிவார் ஆடி அந்த மாடனுடைய கதைகள் பாட மங்கை அம்மா மல்லடவா பாடனுடைய கதைகள் பாட மங்கை அம்மாமல் நடவா விட்ட குற கதை பாட விட்ட குற கதைகள் பாட அடிவேலவனி அருள் புரிவார்
ஆதிநல்ல கையிலே அரணானோட திருசபையில் ஜோதி நல்ல சுடரொழியாய் குலங்கு வெள்ளி கையிலே தோண்டாத வழி விளக்கு சுடர் ஒளியில் பிறந்த பிள்ளை மாயாண்டி சுடல ஐயா அங்கை பேச்சு அம்மாளோடு சந்திராதி மண்டலோடு மாடல் சுடலை மாடல் தாயு நல்ல மகனுமாக கையிலே பிறந்தவர ஆதி வெள்ளி கைலாய பர்வதத்திலே தோண்டா மணி விளக்கிலே சுடர் ஒளியில் பிறந்த ஆண்டவன் சுடலை மாடல் பேச்சு முண்டன் 3 பேர்களும் கைலாயத்திலே பிறந்தவர்கள் தாய் அமிர்தம் குடித்தால் தாகம் அடங்காது என்று அமிர்தம் குடித்தால் அம்மா ஆண்டவன் மாயாண்டி சுடலை எங்கே வருகிறாள் மையான கரையிலேயே வருகிறார் மையான கரையிலே வந்து பிணத்தை உண்டு கழித்த மாயாண்டி சுடலை அந்த மையான வந்து பார்க்கிறான் அல்லவா பிணத்தை உண்டு கழித்தவன் மறுபடியும் சுற்றி பார்க்கிறார் பார்க்கக்கூடிய நேரத்துல அந்த மையான கரையதிலே எப்படி வேகுது அல்லவா மையான கரையதிலே மாண்ட பிணம் வேகும் போது இல்லை வனக்கடலிலே சுத்த பிணம் வேகும் போது மரக்கட்டையில வேகுதெல்லாம் பார்த்தானி சுடலை மாடல் பாம்புடனி ஏதோ அந்த மாடல்ல சுடலை மையான கரைதனிலே ஆண்டவிழாம் உண்டல்லவோ கரண்டைக்கால் எலும்புகளை கரும்பு போல கடிப்பார் முட்டாங்கால் எலும்புகளை முறுக்கு போல கடிப்பார் கொல்லை விடம்புவார் ஏற்றதொரு சுடலையா பிச்சி பிச்சி தும்பார் கைகளுக்கு விரந்தளிப்பார் ஆண்டி சுடலையா கொதுக்கலும் சுடலையா அலது கால மண்டிகள் மையா கழித்துவார் ஆண்டவன் மினத்தை சாப்பிட்டான் அல்லவா எப்படி சாப்பிட்டா எப்படியுமா கரண்டைக்கால் எலும்புகளை கரும்பு போல கடிக்கிறார் முட்டாங்கால் எலும்புகளை முறுக்கு போல கடிக்கிறார் வாய்கள் எல்லாம் ஊன்வழிய பிணத்தை வாரி வாரி தின்கின்றார் கரண்டைக்கால் எலும்புகளை கரும்பாக கடித்தவன் முட்டாங்கால் எலும்புகளை முறுக்கு போல கடிக்கிறார் பிச்சி பிச்சி தின்கிறான் பேய்களுக்கு விருந்தளித்தான் உள்ள கழித்த வாயாண்டி நினைக்கின்றார் இல்லை இல்லை நம்ம ஐயானகரை வந்து விட்டோம் சரி நாளைக்கு வருவோமோ வரமாட்டோமோ தெரியாது தெரியலையே வந்தாலும் மனம் கிடைக்குமான்னு தெரியலையே ஆமா அந்த சுடலை மாடன் என்ன செய்கிறார் என்ன செய்தான் தெரியுமா தோழதியிலே பிணங்கள் எல்லாம் தொங்கல் மாலை போட்டுக் கொண்டு தோழதியிலே பிணங்கள் எல்லாம் தொங்கல் மாலை போட்டுக் கொண்டு தோழதியிலே பிணங்கள் எல்லாம் தொங்கல் மாலை போட்டுக் கொண்டு ஐயவாரா சுடலை மாடல் கையிலை மலை அறியே சுடலை மாடல் அது கையிலை மலை அறிவே
ஆண்டவள் மாயாண்டி செய்தாள். தோளிலே சில பிணங்களை ஆமா அள்ளி அப்படி தொங்கல் மாலையாக போட்டுக்கொள். சரி, அதோ அந்த சுடலை மாடன் அது கைலாசமலை வருகிறார். அந்த சுடலை மாடன் மேலக்கலைஞர்கள் கோயில் சன்னதிக்கு வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மேலக்கலைஞர்கள் கோயில் சன்னதிக்கு வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அந்த பிணத்தை தொங்கல் மாலையாக போட்டுக்கொண்டு ஆண்டவள் சுடலை எங்கே வருகிறாள்? கைலாய மலையதியில வாராதி சுடலையா, கைலாய மலையதியிலே வாராதி சுடலையா, மாயாண்டி சுடலை ஐயா, மாயாண்டி ஐயா கைலையில வாராரையோ. ஆண்டவன் கைலாச மலைக்கு வருகிறார். கைலாச மலை வந்த சுடலை என்ன செய்தார்? கொண்டு வந்த பிணங்கள் எல்லாம் தொட்டிலுக்கு மேல போடுறார். ஓஹோ, இவர் தொட்டில் மேலே ஏறி படுத்துக் கொண்டு சுடலை மாடன் நினைக்கிறார். பிணத்தை அடியிலே கிடத்தி மேலே ஏறி படுத்து பாசாங்கம் பண்ணுகிறான் சுடலை மாடன். அப்படி பண்ணக்கூடிய நேரத்துல இந்த மாயாண்டி நினைக்கின்றாள், மையானம் போய் வந்தவன் பேசாம படுத்துக்கலாம் அல்லவா? அவர் என்ன நினைக்கின்றார்? என்னம்மா கையில இருந்தோமானால் நமக்கு பாலும் இடம் தான் கிடைக்கும். இதோ பூலோகத்துல இருந்தா. ஆமா.